بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد: لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹுவின் நேரடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தந்திருக்கக்கூடிய பல்வேறு நிஅமத்துக்களிலே மிக முக்கியமான ஒரு நிஅமத்து குழந்தை பாக்கியம். அல்லாஹு தஆலா குழந்தைகளை பெற்றவர்களுக்கு சில கடமைகளையும் பொறுப்புகளையும் தந்திருக்கிறான். அவர்களை அல்லாஹ் ஒரு அமானிதமாக நமக்கு தந்திருக்கின்றான். அமானிதங்கள் என்று சொன்னால் ஒன்றை வாங்கி அதை அப்படியே ஒப்படைப்பது. எப்படி தந்தார்களோ அதை போல தந்து விடுவதற்கு பெயர் அமானிதம். அப்போ குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த குழந்தைகள் எப்படி தரப்பட்டார்கள்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்துல் இஸ்லாம். எல்லா குழந்தையும் பிறக்கும்போது ஃபித்ரத்துல் இஸ்லாத்தில் தான் பிறக்குது. இஸ்லாத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுகின்ற பண்பிலே அது பிறந்திருக்கிறது. அல்லாஹ்வை விளங்கி அவன் மார்க்கத்திலே நடப்பதற்கு தகுந்த நிலையில் தான் அது பிறக்கிறது. அபவாஹு, பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? யு ஹபிதானிஹி வை நசிரானிஹி வை மஜ்ஜிசானிஹி, அதை வெவ்வேறு கோணங்களிலே வெவ்வேறு திசைகளிலே யகுதிகளாக, கிறிஸ்தவர்களாக, மஜூசிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது ஒரு குழந்தையை முதலிலே அவர்களுக்கு நாம் தரக்கூடிய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு, அல்லாஹ் எந்த பண்பிலே அவர்களை பிறக்க வைத்தானோ அதை வலுப்படுத்துவது, ஃபித்ரத்துல் இஸ்லாத்தை அவர்களுக்கு தருவது. எனவேதான் ஒரு இஸ்லாமிய குடும்பவியலிலே ஒரு குழந்தைக்கு முதலாவது நாம் சொல்லுகின்ற வார்த்தை பிறந்தவுடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று நாம் பாங்கு சொல்லி அதை உறுதிப்படுத்துகின்றோம். அது பேச தொடங்குகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பேச தொடங்க வைக்கின்றோம். அது படிக்க தொடங்குகிற போது முதலிலே அல்லாஹுடைய வேதத்தை அதில் நாம் கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து அந்த பண்புகளை நாம் புகுத்துகிறோம். பிறக்கிற போது சொல்லப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்ட அந்த பாங்கு மௌத்து அப்போ ஞாபகத்துக்கு வரணும். மௌத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி அந்த ரூஹு பிரிய வேண்டும். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையிலே அது மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தொடக்கத்திலே இருந்த மார்க்க நெறிமுறைகளை, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு நாம் தருகிறோம். இது ஏன் செய்கிறோம்? இது அமானிதம். அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு கொடுத்தான். அந்த அமானிதத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேணணும். குழந்தை பிறந்த உடனே அதுக்கு செய்ய வேண்டிய அமானிதமாக அதற்கு என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு குழந்தை பிறந்தால் 7வது நாளில் முடி எடுங்க, 7வது நாளில் ஹத்தனா பண்ணுங்க. ஆண் குழந்தையாக இருந்தால் 2 அகீகா கொடுங்க, 2 ஆடுகளை அறுத்து கொடுங்க. 7வது நாளில் இந்த தலைமுடியை இறக்கி அந்த எடை அளவிற்கு வெள்ளியை தர்மம் செய்யுங்கள். இதெல்லாம் ஒரு குழந்தையினுடைய தொடக்கத்திலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வருகிற போது இமீத்தல் அதா, இந்த நோவினை தர அந்த முடியை எடுத்துருங்க, தலையிலேருந்து எடுத்துட்டு அதற்கு பகரமாக நீங்கள் தர்மம் கொடுங்கள் என்ற அந்த வார்த்தைகள் வருகிறது. ஆச்சரியம் என்னன்னா, குழந்தையின் முடி அது அது ஒரு நோயை சார்ந்த ஒன்று, அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற ஹதீஸ் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தில் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எடுக்க மாட்டோம், ரொம்ப லேட்டாக்குவோம். சின்ன குழந்தை தலை செட்டாயிருக்குமான்னு தெரியல, அதில் எப்படி கத்தி போடுறது என்று நாம் அதை லேட்டாக்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடனே எடுக்க சொல்லுகிறார்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகள் அதை ஆய்வு செய்கிறார்கள். எதற்காக இதற்கு இவ்வளோ முக்கியத்துவம், அந்த முடியை எடுக்கும்படி ஏன் வலியுறுத்தல் அப்படின்னு ஆய்வு செய்கிற போது
ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற போது உடம்புல வந்து ஓட்டைகள்லாம் இருக்குது. உடம்புல முடி இருக்கிறதே முடிக்காலுக்கு கீழே ஓட்டை இருக்கும். அது குழந்தையாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது உடம்புல எங்கேயுமே முடி இல்லை, தலையில் மட்டும்தான் முடி இருக்கும். அப்போ உடல் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ரோமக்கால்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக எல்லா கழிவுகளும் வெளியாகிட்டு இருக்கும். ஆனால் தலையில் இருக்கிற அந்த முடி இருக்கிறதே இந்த இடத்துல அது போன்றது ஒரு சூழல் அங்கே ஏற்படுறதில்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பிறந்த குழந்தைக்கு உடனே அந்த முடியை எடுத்துருங்கன்றாங்க. முடியை எடுத்துட்டு அதற்காக நீங்கள் தர்மம் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கிறதே குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு இன்றைக்கி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வழிகாட்டுதல் தொடங்குகிறது. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து வழிகாட்டுதல் தொடங்குகிறது. என்ன வசியத் அந்த குழந்தைக்கு? நபிமார்கள் எல்லாம் சொன்னார்கள், வலா தமூத்துன்ன இல்லாம அன்தும் முஸ்லிமோன், நீங்கள் வாழ்கிறீங்க முஸ்லீம்களாக தான் மௌத்தா போகணும், அப்படி உங்கள் வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கணும் என்று அவர்களுக்கு எல்லா நபிமார்களும் வசியத்து செய்தார்கள். அப்போ ஒரு குழந்தைக்கு முதலிலே தரப்படுகிற விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா மார்க்கத்தை தரணும். அல்லாஹ் ரசூலை பற்றி அவர்களுக்கு நம்ம போதிக்கணும். அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும். நம்முடைய சிந்தனைகளில் மிக முக்கியமான சிந்தனையாக அது இருக்கணும். அதனால தான் நம்ம குழந்தைகள்லேயே மக்தபுகளை நாம் அனுப்புகிறோம், குரானை படிக்க வைக்கின்றோம், குரான் ஓதக்கூடிய வழிமுறைகளை சொல்லித் தருகிறோம், மார்க்க சட்டத்திட்டங்களை நாம் கற்றுக் கொடுக்கின்றோம். பள்ளிவாசல்களில் ஒரு சஃப்பு குழந்தைகளுக்கு இருக்கிறது, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்றெல்லாம் சஃப்பு இருக்கிறது அல்லவா. 3வது சஃபிலே குழந்தைகள் நின்றார்கள். குழந்தைகளுக்கு பள்ளிவாசலோடு அவர்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். ஒரு இஸ்லாமிய நிகழ்வா, ஒரு மீலாது நிகழ்வா அங்கு அழைத்து செல்ல வேண்டும். ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவா அவர்கள் முதலில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். மார்க்கம் சார்ந்த எல்லா விஷயத்திலையும் அடுத்த ஒரு தலைமுறைக்கு அவர்கள் வருகிற ஒரு சூழலில் அவர்களுக்கு மார்க்கம் இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், கடந்த காலங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு மார்க்கத்தை கொடுத்தனால தான் நாம் இங்கே இருக்கிறோம். அவர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன தீனை அடுத்த தலைமுறைக்கு நாம் தர வேண்டுமா இல்லையா? இன்னைக்கு அதில் சற்று ஒரு தோய்வு வந்திருக்கிறது. இன்னைக்கு தோய்வு வந்ததின் விளைவு என்ன தெரியுமா? மார்க்க பிடிப்பில்லாத குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற முர்த்தத்துகள் இந்த சமுதாயத்திலே உருவாகிறார்கள். இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பெண்கள் உருவாகியிருக்கிறார்கள். எக்ஸ் முஸ்லீம், நாங்கள் முன்னாள் முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு கூட்டம் எப்படி இங்கே உருவாச்சு? ஈமானில் பிடிப்பு எப்படி தளர்ந்தது? ஒன்றும் இல்லை, லிபரலாக வளர்த்தாச்சு. ஆரம்பத்தில் இருந்து அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய மார்க்க விஷயங்கள், ஈமானிய சிந்தனைகள் தரப்படாததுனால எவ்வளோ கோளாறுகள். மார்க்கத்தை ஏன் கொடுக்குறோன்னு நம்ம கேட்கலாம். மார்க்கம் கொடுப்பது அவர்களுடைய மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்கு அது வழிவகுக்கிறது என்பதை போல மார்க்க சிந்தனையும் அறிவும் நல்லொழுக்கமும் குழந்தையில கொடுத்துட்டா அந்த பையனுக்கு இது ஹராமு அப்படின்னு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு புரியும், இதை தவிர்க்கணும் என்ற விஷயம் விளங்கும். இதெல்லாம் சொல்லலைன்னா இயல்பாக அவன் பல லாகிரியான வஸ்துக்களிலே கவரப்பட்டு விடுவான். சின்ன பசுமரத்து ஆணி என்று சொல்வார்கள் அல்லவா, சின்ன வயசில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பதிஞ்சிரும். அது பதிந்து விட்டால் அந்த பதிவுதல் அவனுடைய வாழ்க்கையின் வாலிப பருவம் வருகிற போதும்